நீங்க பெட் பேரண்ட்ஸா இருந்தா இந்த விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. என் பப்பி மட்டும் தான் அப்படி இருக்கா? இல்ல எல்லா பப்பியும் அப்படிதான் இருக்கான்னு. நான் பாட்டுக்கு உட்காந்து ஃபோன் நோண்டி சிரிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா பழைய ஞாபகங்களா வந்துருச்சு. பிளஸ் என்னோட குட்டி வயசு போட்டோ, அந்த பழைய சீன் நினைச்சு ஒரு மாதிரி நம்ம மனசுக்குள்ள சந்தோஷமா சிரிப்போம்ல. அந்த மாதிரி நான் சிரிச்சுட்டே செவிட்டு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். உடனே இவ வந்துட்டா. கிளம்பி வந்துட்டு இவ தூங்கிட்டு இருந்தா செவனேன்னு. என்ன வந்து கொஞ்சுறா, இவ கூப்பிடுறா, வந்து அப்படியே என்ன இது பண்ண நக்குறது எல்லாம் பண்ணி அப்படியே பாசத்தை காட்டுறாங்க. ஏன்னா இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். அன்னைக்கு அப்படிதான் ஒரு டைம் அழுதுட்டு இருந்தேன். சரி நான் அழுதுட்டு இருக்கேன் அழுதுட்டு இருக்கேன்னு உடனே இவங்க வந்துட்டு அப்படியே என்ன அந்த டைம்ல பண்றதெல்லாம் வேற. ஹாப்பியா இருக்கும்போது இப்ப விளையாட கூப்பிட்டது எல்லாம் வேற. நான் அழுதுட்டு இருக்கும்போது பண்ணது எல்லாம் வேற. அப்ப வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு என் பக்கத்துல ஒரு சைடு படுக்கிறது அப்படி நான் உட்காந்துருந்தேன்னா என் மடியில வந்து படுத்துட்டு அன்பா இது பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அன்னைக்கு வந்து கோவமா இருந்தேன். அப்படிதான் கோவமா இருந்தோடனே சரி எதார்த்தமா நான் வேற மைண்ட் செட்ல இருந்தேன். பட் எதார்த்தமா சரி வா ஃபிளஃபி அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டேன். ஏன்னா நான் கோவமா இருக்கேன். அப்ப பம்மி 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 வரா பயம் கோவத்துல இருக்கா அப்படின்னு. என் ஃபீலிங்ஸ் எப்படி இவளுக்கு புரியுது? உங்க டாக்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம் புரியுதா? இல்ல இவளுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா? எங்க அம்மாட்ட கேட்டா ஸ்லாப்பியும் அப்படிதான் இருக்கா, ஸ்லாப்புக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பப்பி எப்படி? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.